அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். கர்த்தர் ஒரு அற்புதமான ஒரு ரகசியத்தை இந்த நாள்ல கர்த்தர் உங்க கூட பேச போறாரு. ஒரு மறைப்பொருள் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவாரு. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். எப்பயுமே நான் சொல்றது பிரியமானல, ஒரு பிள்ளைகள் எப்படி நடந்துக்குதோ அதுக்கு ஏற்றதான் அந்த பிள்ளையோட அம்மா அப்பா அந்த பிள்ளை கிட்ட நடந்துக்குவாங்க. இப்ப பிள்ளை எப்பயுமே தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கு, எப்பயுமே தவறான காரியத்தை செஞ்சுக்கிருக்கு அப்படின்ற நேரத்துல எப்பயுமே அம்மா அப்பா எனக்கு பாசத்தை கொடுக்கணும், என் கூட அப்படியே ரொம்ப லவ்வாவே இருக்கணும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. பிள்ளை எப்படி மாறுகிறதோ பிள்ளையினுடைய கிரியை கேட்ப அந்த பிள்ளையை பெற்ற தாயினுடைய தகப்பனுடைய சுபாவம் மாறும். புரியுதுங்களா? அதே போலதான் நான் என்ன சொல்ல வரேன், நான் வார்த்தைக்கு போகும் முன்பதா இந்த ஒரு காரியத்தை நான் சொல்லிடுறேன். எல்லாருமே நாங்க ஆசைப்படுவோம். என்ன ஆசைப்படுவோம்னா, ஆண்டவர் எப்பயும் என் கூட கிருபையான தெய்வமா இருக்கணும், அன்பான தெய்வமா இருக்கணும், என்னை ஆசீர்வதிக்கிற தெய்வமா இருக்கணும், அப்படியே என்னை எப்பொழுதுமே என்னை தடவி 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 என்னை அணைத்து கொண்டு இருக்கிற தெய்வமாவே இருக்கணும், எப்பொழுதும் எனக்கு இரக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு தான் நாங்க விரும்புவோம். அதுல ஒண்ணும் தவறு இல்லை. ஆண்டவர்கிட்ட இப்படிப்பட்ட பல சுபாவங்கள் இருக்கு. அவர் அன்பாய் இருக்கிற சுபாவம், கிருபையான சுபாவம், தயவாய் இருக்கிற சுபாவம், எங்களை அணைக்கிற சுபாவம், எங்களை அப்படியே தடவி தடவி எங்களை அப்படியே அணைத்துக் கொள்கிற சுபாவம், இதெல்லாம் இருக்குது. இப்படிப்பட்ட சுபாவங்கள் எல்லாம் எங்க மேல ஆண்டவர் காட்டணும் நாங்கெல்லாம் விரும்புவோம். ஆனா என்ன தெரியுமா செய்வோம், நாங்கள் அநேக தவறுகளை செஞ்சுக்கிட்டு வார்த்தைக்கு விரோதமா காரியங்கள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியங்கள் எல்லாத்தையும் நாங்க செஞ்சுக்கிட்டு ஆண்டவர் என்கிட்ட இந்த மாதிரி கிருபையான சுபாவம், தயவான சுபாவம், அன்பான சுபாவத்தை கர்த்தர் என் மேல காட்டணும் அப்படின்னா அது தவறு பிரியமானவர்களே. எப்பயுமே ஆண்டவருடைய சுபாவம், அவருடைய எந்த சுபாவம் என் மேல வரணும்ன்றத நான் தான் டிசைட் பண்றேன். புரியுதுங்களா? நான் நல்லா இருக்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தையில நல்லா வாழ்றேன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த அழகான அன்பான ஆண்டவருடைய சுபாவங்கள் எல்லாம் வெளிப்படும். அதே போல பிரியமானவர்களே, வார்த்தை இன்னொரு பக்கம் சொல்லுது, அவர் எரிச்சல் உள்ள தேவன் அப்படின்னு சொல்லுது வார்த்தை. அவர் ரொம்ப கோபப்படுற தேவனா, இப்படி எல்லாம் வார்த்தை சொல்லுதுங்க. இதெல்லாம் வேதத்துல இருக்கு. அப்ப ஆண்டவர்கிட்ட இந்த அழகான சுபாவங்கள் மாத்திரம் இல்லைங்க, கோபப்படுற சுபாவமும் இருக்கு, எரிச்சல் அடைகிற சுபாவங்கள் எல்லாம் இருக்கு கடவுள்கிட்ட. ஆகவே ஆண்டவர்கிட்ட இப்படி பல சுபாவங்கள் இருக்கு. இந்த சுபாவங்கள், அதாவது கேரக்டர், அவர் எப்படிப்பட்ட கேரக்டரோட என் வாழ்க்கையில என் குடும்பத்துல அவர் தங்குறாரு, எங்களை நடத்துறாருன்றத நாங்க தான் டிசைட் பண்றோம். அதனால கவனிங்க, எப்பயுமே நாங்க விரும்புறோம் அவர் நல்லபடியான கர்த்தரா, அன்பான கர்த்தரா என் கூட இருக்கணும்னு விரும்புறோம். அதற்கு ஏற்ப நாங்க நல்ல பிள்ளைகளா இருப்போம். புரியுதுங்களா? பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களா இருக்கும்போதுதான் அம்மா அப்பா எப்பயும் பாசம் காட்டிக்கிட்டு இருப்பாங்க. பிள்ளைங்க தவறு செய்து கெட்டது செய்யினா கொஞ்சம் கோவப்பட தான் செய்வாங்க, கொஞ்சம் அடிக்க தான் செய்வாங்க. சரிங்களா? ஆகவே கர்த்தர்கிட்ட நிறைய சுபாவங்கள் இருக்கு. அந்த எந்த சுபாவம் உங்க வாழ்க்கையில கிடைக்க போகுது, எந்த சுபாவத்தை நீங்க எடுத்துக்கிறீங்கன்றது உங்க கையில இருக்கு. புரியுதுங்களா? எப்பொழுதும் கவனமா இருங்க, கவனமா வார்த்தைக்குள்ள வாழுங்க, கவனமா வார்த்தையை கேளுங்க. நீங்க வார்த்தையில எப்படி இருக்கீங்கன்றத பார்த்துதான் ஆண்டவருடைய சுபாவங்கள், அது எந்த சுபாவமும் நம்ம வாழ்க்கையில வெளிப்படணும்ன்றது வெளிப்படும். இப்ப வார்த்தைக்குள்ள போவோம். இன்னைக்கு நல்ல ஒரு வார்த்தையை நாங்க பார்க்க போறோம். எப்படிப்பட்ட வார்த்தைனா, ஆண்டவர் சொல்றாரு ஆபிரகாம்கிட்ட, நான் சொன்ன அந்த இடத்துக்கு, அந்த தேசத்துக்கு போ, ஆசீர்வாதமான தேசம், நீ இருக்கிற இடத்தை விட்டுட்டு, நீ அந்த இடத்துல என்னத்தை செஞ்சு கொண்டிருக்கோ அதெல்லாத்தையும் விட்டுட்டு நான் சொல்ற இடத்துக்கு நீ போ அப்படின்றாரு. உடனே ஆபிரகாம் தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு சாராளை கூட்டிட்டு அந்த ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறாரு. வசனத்தை வாசிக்கும் முன்பதாக கொஞ்சம் நான் உங்களுக்கு விளக்கப்படுத்திடுறேன். இப்ப ஆபிரகாமும் சாராலும் ஆண்டவர் சொன்னபடி, ஆண்டவர் சொன்ன அந்த தேசத்துக்கு அப்படியே போய்கிட்டு இருக்கிறாங்க. போய்கிட்டு இருக்கும் பொழுது எங்களுக்கு தெரிஞ்ச காரியம் தான், 2 பேருக்கும் குழந்தைகள் இல்லை. ஆண்டவர் இடையில ஒரு முறை சந்திச்சுட்டு சொல்றாரு. ஆதியாகமம் அந்த 16, 17, 18வது அதிகாரங்களை நீங்க வாசி பாத்தீங்கன்னா தெரியும். ஆண்டவர் ஆபிரகாமை சந்திச்சு சொல்றாரு, ஆபிரகாமே நிச்சயமா உன்னுடைய மனைவி கர்ப்பவதி ஆவாங்க, அந்த கர்ப்பவதியாவே அவங்க ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாங்க, அந்த குழந்தை ஆண் குழந்தையா இருக்கும், அந்த ஆண் குழந்தைக்கு இந்த பெயரை கூட வைப்ப அப்படின்னு எல்லாம் ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்லிட்டாரு. இப்படி ஆசீர்வாதமான இந்த செய்தி எல்லாம் ஆபிரகாம் கேட்டுட்டு இந்த செய்தியை சாராட்ட சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா சமாதானமா ரொம்ப ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு அப்படியே போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே ஒவ்வொரு தேசமா மாறி 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 போய்கொண்டிருக்கும் பொழுது
ஒரு தேசத்துல வந்து தங்குறாங்க. ஆதியாகமம் 20 அதிகாரம் வரும் பொழுது 1வது வசனத்துல ஒரு தேசத்துல வந்து இப்ப ஆபிரகாமும் சாராலும் வந்து தங்குறாங்க. அந்த நேரத்துல ஆபிரகாமுக்கு இன்னொரு திருமணமும் நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கு முன்பதா இருக்கிற அதிகாரங்களை வாட்சி பார்த்தா தெரியும். ஆபிரகாமுடைய வேலைக்காரியவே ஆபிரகாம் திருமணம் பண்ணி கொள்றாரு. இதை விட்டுருவோம். இந்த இடத்துல வந்து ஆபிரகாம் மற்ற எல்லா காரியங்களோடு கூட தன்னுடைய மனைவியாகிய சாராளோடு கூட இந்த இடத்துல வந்து தங்குறாரு. இப்ப திருப்பிட்டு வாசிப்போம். ஆதியாகமம் 20 அதிகாரம் 1வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க பாப்போம். ஆபிரகாம் அவ்விடம் விட்டு தென் தேசத்திற்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கேராரிலே தங்கினான். இப்ப ஆபிரகாம் வந்து எங்க தங்குறாரா? கேரார் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இப்ப ஆபிரகாம் தங்குறாரா. அவ்விடம் விட்டு, எவ்விடம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்வேன்னா, அதுக்கு மேல இருக்கிற அதிகாரத்தை வாட்சி பாருங்க அப்படின்னு சொல்லுவேன். புரியுங்களா? மேல இருக்கிற அதிகாரங்களை நீங்க வாட்சி பாருங்க. அந்த இடத்துல என்ன நடந்துச்சு? அவ்விடம் விட்டு ஆண்டவர் இப்ப இந்த இடத்துக்கு ஆபிரகாம் அமைச்சிருக்கிறாரு. ஆபிரகாம் அப்படியே வந்து இப்ப கேரார்ல வந்து ஆபிரகாம் தங்குறாரு. கேரார்ல யார் வேற வந்து தங்குறா? ஆபிரகாமும் சாராலும் வந்து கேரார்ல தங்குறாங்க. கேரார்ல வந்து ஆபிரகாம் தங்கும் பொழுது கேரார்ல இருக்கிற பிரச்சனை என்னன்னா பிரியமானே, அதை விளக்கப்படுத்துறேன் உங்களுக்கு. இப்ப கேரார்ல குடும்பமா வந்து ஆபிரகாம் தங்கிட்டாரு. கேராரிலே இருக்கிற பிரச்சனை என்னவென்றால், இந்த கேரார வந்து ஒரு ராஜா ஆண்டுகிட்டு இருக்கான். இந்த ராஜா எப்படிப்பட்ட ஒரு ராஜானா, தன்னுடைய தேசத்துல வந்து அழகான பெண்கள் இருந்தால் உடனே திருமணம் பண்ணி கொள்வாரு. அப்படி அந்த அழகான பெண்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி இருந்து அந்த அழகான பெண்களை இவளுக்கு பிடித்திருந்தா இவர் என்ன பண்ணுவார்னா, அந்த கணவன்மார்களுக்கு ஏதாவது ஒண்ணு தீங்கு பண்ணிட்டு உள்ள கொன்னுட்டு உடனே அந்த அழகான பெண்ணு பிடிச்சிருந்த அந்த பெண்ணை வந்து இவரை திருமணம் பண்ணிக்குவாரு. இப்படிப்பட்ட ஒரு ராஜா தான் அந்த கேரார ஆண்டுகிட்டு இருக்கான். இவ்வளவு ஒரு மோசமான ஒரு ராஜா. இதுவே வேற தேசத்துல இருந்து பெண்கள் வர்றாங்க, அதுல ஏதாவது அழகான பெண்கள் இவளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உடனே அந்த பெண்களையும் இவர் திருமணம் பண்ணி கொள்வாரு. தன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ப அந்த பெண்களை இவர் பாவித்துக் கொள்வாரு. இப்படி இருக்கிற ஒரு அந்த கேரார்ன்ற ஒரு இடத்துலதான் இப்ப ஆபிரகாம் வந்து தங்குறாரு. இவ்வளவு ஒரு மோசமான ஒரு இடம், அது மோசமான ஒரு பட்டணம், ஒரு மோசமான ஒரு ராஜா ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு இடத்துல வந்து ஆபிரகாமும் சாராலும் வந்து அங்கே தங்குகிறார்கள். தங்கும் பொழுது என்ன நடக்குன்னா, இப்ப வாசிக்கும் அடுத்த வசனத்தை. அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். இப்ப என்ன நடக்குன்னா, அந்த தேசத்துக்கு வந்த உடனேயே ஆபிரகாமுக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன தெரிஞ்சிருச்சுன்னா, அடடா மோசமான ஒரு இடத்துக்கு வந்துட்டோம், மோசமான ஒரு தேசத்துக்கு நாங்க வந்துட்டோம். இந்த தேசத்துல இந்த ராஜா இப்படிப்பட்டவன், இந்த ராஜாவுக்கு கீழே இருக்கிற அதிகாரிகளும் ரொம்ப மோசமான அதிகாரிக, இருக்கிற ஜனங்களும் மோசமான ஜனங்கள். இந்த இடத்துல நான் சாரால பார்த்து இவன் என் மனைவி அப்படின்னு நான் சொன்னேன்னா உடனே சாரால வந்து கூட்டிட்டு போயிருவாங்க, என்னைய கொன்றுவாங்க. ஏன்னா சாராளுடைய கணவன் நானு, இது என் பொண்டாட்டின்னு நான் அறிமுகப்படுத்தினா கண்டிப்பா என்னை கொன்றுவாங்க. இப்ப நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. என்ன பாஸ்டர், அந்த இடத்துக்கு வரும்போது ஆபிரகாமும் சாராலும் கிளவி. ஏன்னா இந்த இடத்துக்கு வரும்பொழுது வசனங்களை வாட்சி பாருங்க, பிறகு உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். ஆபிரகாமுக்கு 100 வயது, சாராளுக்கு 90 வயது. அப்ப இந்த கேரார்ல வந்து ஆபிரகாமும் சாராலும் தங்கும் பொழுது 100 வயது 90 வயது உடைய ஒரு வயதானவர்கள் இந்த இடத்துல இவங்க வந்து தங்கும்போது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். உண்மையிலே 100 வயது 90 வயது தான். அதை நான் உங்களுக்கு விளக்கப்படுத்துகிறேன். பிறகு இந்த இடத்துல இவங்க வந்து தங்கின உடனே ஆபிரகாமுக்கு தெரிஞ்சிருச்சு, மோசமான நான் இடத்துக்கு வந்துட்டேன், மோசமான ஒரு ராஜா ஆண்டுக இருக்கான். இந்த நேரம் பார்த்து இவளை வந்து நான் என் பொண்டாட்டி அப்படின்னு அறிமுகப்படுத்தினேன்னா ராஜா வந்து என்னைய போட்டு தள்ளிட்டு சாரால தூக்கிட்டு போயிருவான். அதனால ஆபிரகாம் என்ன செய்யறாருன்னா, தன் சகோதரி, வசனம் சொல்லுது, தன்னுடைய சகோதரி என்று ஆபிரகாம் அந்த தேசத்துல உள்ளவங்களுக்கு அறிமுகப்படுத்தினால, அந்த தேசத்தை ஆண்டுக்கு இருக்கிற அபிமெல் ராஜாவுக்கு அறிமுகப்படுத்தினால அபிமெலேக்கு ராஜா என்ன செய்யறாரா, ஆட்களை அனுப்பி சாராலை அழைப்பித்தானா. இப்ப டீசெண்டா வார்த்தை சொல்லுது. இப்ப எங்களுடைய பேச்சு வழக்குல சொல்ல போனா அபிமெலேக்கு என்ன செய்யறாருன்னா, ஆள் அனுப்பி சாரால தூக்கிட்டாரு. அவ்வளவுதான். ஆபிரகாம் பயந்து போய், இது ஏன் மனைவி இல்லப்பா, இது ஏன் தங்கச்சி, இது ஏன் பொண்டாட்டி இல்ல, இங்க பாரு இது ஏன் தங்கச்சி, நான் ஓட்டு அண்ணன், இவளுக்கும் எனக்கும் 10 வயசு வித்தியாசம், அவளுக்கு 90 வயசு எனக்கு 100 வயசு வந்திருக்கிறது, நாங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி இல்ல, 2 பேரும் சகோதரன் சகோதரிகள் அப்படின்னு அறிமுகப்படுத்தின உடனே அபிமெலேக்கு பாக்குறாரு, ஓகேடா நோ ப்ராப்ளம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை,
வந்திருக்கிறது யாரு? சகோதரன் சகோதரி. ஆகவே அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நான் கொடுக்க தேவையில்லை, அதனால தூக்குங்கடா அவளை சாராள அப்படின்னு ஆளை அனுப்பி சாராள தூக்கிட்டான். புரியுதுங்களா? இப்ப இந்த இடத்துல நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? பாருங்க பாஸ்டர், ஆபிரகாமே பொய் சொல்லிட்டாரு, தன்னுடைய பொண்டாட்டிய பார்த்து மத்தவங்க கிட்ட தங்கச்சி தன்னுடைய சகோதரி அப்படின்னு அறிமுகப்படுத்திட்டாரு, எவ்வளவு பெரிய பொய் ஆபிரகாம் சொல்லிட்டாரு அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. நீங்க கூட அப்படி நினைக்கலாங்க. அது உண்மையிலே ஆபிரகாம் என்ன செஞ்சாருன்னா, இந்த ஒரு கல்ல 2 மாங்காய் அடிக்கிறது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் ஆபிரகாம் இங்க செய்யறாரு. அதாவது ஒரு காரியத்தை சொல்றாரு, தப்பிச்சிடுறாரு. உண்மையதாங்க சொல்றாரு. உண்மையிலேயே சாராள் வந்து ஆபிரகாமுடைய சகோதரி. இதே அதிகாரங்களை நீங்க பின்னாடி வாசிட்டு போனீங்கன்னா உண்மையிலேயே சாராள் வந்து ஆபிரகாமுடைய சகோதரர். எப்படிப்பட்ட சகோதரர் என்பதை நீங்க வாசிக்கீங்க. பிரசங்கம் முடிஞ்ச பிறகு இந்த அதிகாரத்தை வாசிங்க. அதே அதிகாரத்துல அந்த வசனம் வருது. அப்ப ஆபிரகாம் என்ன செய்யறாருன்னா உண்மையும் சொல்றாரு, இவரும் தப்பிச்சிடுறாரு. புரியுதுங்களா? உண்மையும் சொல்லிட்டாரு. அப்பாப்பா இவர் ஏன் சகோதரி அப்பான்னு சொன்ன உடனே அபிமெலேக்கு பாக்குறான், எந்த பிரச்சனையும் இல்லடா தம்பிங்களா, போங்கடா போய் அவளை தூக்கிட்டு வாங்கடா அப்படின்னு சொன்னோன்னா இந்த ராஜ அரண்மனையில இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் போய் அந்த சாராளை வந்து தங்களுடைய அரண்மனைக்கு அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அழைச்சிட்டு வந்த உடனே என்ன நடக்குன்னு அடுத்த வசந்த வாசிங்கம்மா. தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே என்றார். எங்களுடைய ஆண்டவர் வந்து ரொம்ப நல்ல ஆண்டவருங்க. எந்த ஒரு தவறும் நடக்கிறதுக்கு எல்லாம் விட மாட்டாரு. அந்த இரவே, அதாவது சொப்பனத்துல தோன்றாராம். சொப்பனம் எப்ப வரும்? இரவுலதான் வரும். இரவுல சொப்பனத்துல ஆண்டவர் தோன்றி சொல்றாரு, மவனே நீ அழைத்த ஸ்திரீ நிமித்தம் ராஜா நீ செத்தடா தம்பி அப்படின்றாரு. இப்ப எந்த இரவுல தோன்றினாரு அப்படின்னா, இவன் எந்த நாள்ல சாராள தன்னுடைய அரண்மனைக்கு தூக்கிட்டு போனானோ அந்த நாளில் வருகிறதல்லவா அந்த இரவு. அந்த இரவிலே ஆண்டவர் சொப்பனத்திலே தோன்றி அபிமெலேக்கு ராஜாவை திட்டுறாரு, எச்சரிக்கிறாரு. தம்பி வந்திருக்கவங்க 2 பேரும் சகோதரன் சகோதரிகளடா தம்பி, வந்திருக்கிறவங்க 2 பேரும் கணவன் மனைவி. அவளே மனைவி, அவளை நீ அழைத்தபடினால சாரானை அழைச்சனால நீ அவனை நீ செத்தடா அப்படின்றாரு. ஆண்டவர் வந்து எச்சரிக்கிறாரு. ஏன் எச்சரிக்கிறாரு? அந்த இரவுல எச்சரிக்கிறாரு. ஏன்? அங்கு எந்த ஒரு தவறும் நடந்து விடக்கூடாது, எந்த ஒரு அசம்பாவிதங்களும் நடந்து கூடாது என்பதற்காக, சாரால் தீட்டுப்பட்டு போக கூடாது என்பதற்காக அதே இரவிலேயே தோண்டி அபிமெலேக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்லிட்டார். இப்ப நீங்க எல்லாம் கேட்கலாம், இந்த 20வது அதிகாரத்துல பிரியமானே நல்லா கவனிங்க. இந்த 20வது அதிகாரத்துல இந்த கேரார்ல ஆபிரகாமும் சாராலும் வந்து தங்கும் பொழுது, இதுக்கு முன்பதாக இருக்கிற 19, 18வது அதிகாரங்கள்லாம் சொல்லுது, வாசிச்சு பாருங்க. ஆபிரகாமுக்கு 100 வயது, சாராளுக்கு 90 வயதாம். அப்ப இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது எனக்கிட்ட எழுந்த கேள்வி என்னன்னா, எல்லாம் தவறா நினைக்காதீங்க, அடே சாராளுக்கு 90 வயசு, 90 வயதுடைய ஒரு பாட்டி, எங்க அம்மம்மா மாதிரி நான் நினைச்சுக்கிட்டேன். எங்க அம்மம்மா மாதிரி இருக்கிற, எங்க அம்மா கூட இருக்கிறாங்க லைன்ல, இப்ப எங்க அம்மம்மா மாதிரி இருக்கிற ஒரு பாட்டி அம்மாவை போயிட்டு இவன் தூக்குற அளவுக்கு இவ்வளவு ஒரு கேவலமான ஒரு ராஜாவா இந்த அபிமெலேக்கு? சரி, அவன் தான் தூக்குறான் அப்படின்னா ஆபிரகாமுக்கு எங்க போச்சு? இவன் வயசானவன், அவளும் வயசானவன், 2 பேரும் வயதானவங்க, இவன் உண்மையை சொல்லி இருக்கலாமே அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா இதை குறித்து ஆராயும் பொழுதுதான் நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம் என்ன தெரியுமா பிரியமானே? வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, அந்த காலத்திலே வந்து 90 வயதுல இருந்து 105 வயதுக்கு உட்பட்ட பெண்கள் வந்து இந்த காலத்துல 19ல இருந்து 23 வயதுக்கு உட்பட்ட பெண்கள். இப்ப இந்த காலத்துல வந்து 19ல இருந்து 20 வயதுக்கு உட்பட்ட பெண்கள் எப்படி இருப்பாங்களோ, ஒரு வாலிப பெண் எப்படி இருப்பாரோ அதே தோற்றமுடைய பெண்ணாகத்தான் அப்ப இருப்பாங்களாம். ஆனா அவங்களுக்கு வயசு வந்து 90ல இருந்து 105க்குள்ள இருக்குமா. புரியுதுங்களா அவங்களுக்கு நான் சொல்றது? அவளுக்கு வயசுதான் 90 தவிர, ஆனா பார்ப்பதற்கு ரொம்ப அழகானவர். சாராள் வந்து பார்ப்பதற்கு ரொம்ப அந்த வாலிப பெண் போலதாங்க இருப்பா. ஆனா வயது வந்து 90. அவருடைய சரீரத்துல நடக்கிற காரியம் எல்லாம் 90 வயதுக்கு உட்பட்ட அந்த பெண்களுக்கு என்ன நடக்குமோ அதெல்லாம் தான் நடந்துகிட்டு இருக்கும். ஆனால் தோற்றம் வந்து நல்ல அப்படியே வாலிப பெண் தோற்றம் போலதான் இருக்கும். புரியுதுங்களா? அதனாலதான் அபிமெலேக்கு ராஜா என்ன செய்யறாரு, சாராள தன்னுடைய அரண்மனைக்கு கடத்தி கொண்டு போகிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? யாரும் நினைச்சிட வேணாம், சாராளுக்கு 90 வயசு, டக்குன்னு 90 வயசு நினைச்ச உடனே நாங்க என்ன தெரியுமா நினைப்போம் பெரியம்மாவில? எங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற பாட்டி அம்மாவை நினைப்போம், எங்க வீட்டுல இருக்கிற எங்க அம்மா எங்க அப்பம்மாவை நினைப்போம். ஐயோ இவ்வளவு வயசானவங்க, இப்படிப்பட்ட வயசானவங்களையே அவன் தூக்கிட்டு போனான்னு நாங்க நினைப்போம். அப்படியெல்லாம் பிரியமானவர்களே, வயசு அதிகம் தான், ஆனா பார்ப்பதற்கு வந்து பார்க்கும் பொழுது வாலிப பெண் போலதான் தோற்றமுடையவங்களா இருப்பாங்க.
அதனாலதான் அபிமெலேக்கு ராஜா சாராளுக்கு 90 வயசு இருக்கும் பொழுது தன்னுடைய அரண்மனைக்கு கடத்திட்டாரு, தூக்கிட்டாரு. ஆள் அனுப்பி, வசனத்தானே சொல்ல, ஆட்களை அனுப்பி சாராளை அழைப்பித்தான். சாராளை தூக்கிட்டு போயிட்டான். பார்ப்பதற்கு சாராள் அழகாக இருக்கிறபடினாலதான் ஆபிரகாமுக்கு பயம் வந்துருச்சு. என்ன பயம் வந்துருச்சு? இவ்வளவு அழகா இருக்கா, இவ்வளவு அழகான பெண்ணை வந்து இந்த நாட்டுல உள்ளவங்களுக்கு, இந்த ராஜாவுக்கு இவன் என் மனைவி அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ண அறிமுகப்படுத்தி வச்சேன்னா இவளை தூக்கிட்டு போயிருவாங்க, என்னைய போட்டு தள்ளிடுவானுங்க. அதனால நான் தப்பிக்கிறதுக்காக இவர் என்ன பண்றாரு, இவள் என் சகோதரின்னு அறிமுகப்படுத்துகிறார். இதே மாதிரி இன்னொரு சம்பவமே இதுக்கு முன்பதாக நடந்தது. இதை நான் இன்னொரு முறை உங்களுக்கு விளப்படுத்துகிறேன். புரியுதுங்களா? ஆக யாரும் தவறாக நீங்க புரிஞ்சு கொள்ளாதீங்க. 100 வயது 90 வயதுன்னு சொன்ன உடனே ரொம்ப அப்படியே வயசானவங்க போயிட்டு அப்படியே சுருங்கி போய் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. புரியுதுங்களா? இவங்க நல்ல வாலிபர்களா தான் இருந்தாங்க. அதனாலதான் அபிமெலேக்கு ராஜா தூக்குறாரு. அதனாலதான் ஆபிரகாமும் பொய்யை சொல்றாரு. பொய்யல்ல, அந்த உண்மையை சொல்றாரு. அவங்களை ஏமாத்துறதுக்காக அந்த காரியத்தை சொல்றாரு. இப்ப இதெல்லாம் நடந்து முடிஞ்ச உடனே அந்த இரவுலேயே ஆண்டவர் தோன்றி என்ன சொல்றாரு அபிமெலேக்கு ராஜா கிட்ட? எல்லா உண்மையும் இப்ப ஆண்டவர் சொல்றாரு. எல்லா உண்மையையும் அபிமெலேக்கு ராஜாவுக்கு ஆண்டவர் சொன்ன உடனே அடுத்த நாள் காலையில அபிமெலேக்கு ராஜா என்ன செய்யறாருன்னா, ஆபிரகாம் அழைக்கிறாரு, சாராள் அழைக்கிறாரு, கூட்டி வந்தவங்க எல்லாத்தையும் அழைச்சு சொல்றாரு, எதுக்கு இந்த மாதிரி பொய் சொன்னீங்க, எதுக்கு இந்த மாதிரி என்னைய திட்டினீங்க, எதுக்கு இந்த மாதிரி எனக்கெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஆபிரகாமையும் சாராளையும் அந்த அதிகாரங்கள் அப்படியே நீங்க வாட்சி பாருங்க. நேரம் இல்லாதபடினா நான் சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். அபிமெலேக்கு ராஜா திட்டுன்னு இருவரையும் திட்டிட்டு கடைசியில ஆபிரகாம் என்ன சொல்றான்னா, ஆபிரகாம் நான் உனக்கு இவ்வளவு சொத்து தரேன், இவ்வளவு ஆடு தரேன், இவ்வளவு மாடு தரேன், இவ்வளவு வேலைக்காரங்களை தரேன், இவ்வளவு வேலைக்காரிகளை தரேன், இது எல்லாத்தையும் நான் உனக்கு தரேன். நீ எடுத்துக்கிட்டு நீ எங்க வேணாலும் போயிட்டு வாரு, உன் மனைவியை நீ கூட்டிட்டு போ, நீ யார கூட்டிட்டு வந்தியோ அவங்களையும் கூட்டிட்டு போ, இதுக்கு எனக்கு பிரச்சனை இல்லை, நீ எல்லாத்தையும் எடுத்துட்டு போனா ஆபிரகாமுக்கு எல்லா சொத்து பத்து எல்லாத்தையும் கொடுத்து அபிமெலேக்கு ராஜா அனுப்பிட்டாராம். அனுப்புன பிறகு என்ன நடக்குது என்றால், ஆண்டவருடைய பார்வைக்கு இது வந்து ஆகாத காரியமா காணப்படுது. எது? சாராளை வந்து இவன் அழைத்து கொண்டு போனது, அதற்கு பின்பதாக சாராளை வந்து அவன் திட்டினது, இந்த எல்லா காரியங்களும் ஆண்டவருக்கு ஆகாத காரியமா இருந்தபடினால இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, இப்பதான் நான் கருவுக்கு வர்றேன். இந்த கருவுக்கு நான் வரும் என்பதா இதை உங்களுக்கு விளங்கப்படுத்தினால்தான் நான் உங்களுக்கு பிரசங்க பண்ண போற இந்த வசனம் வந்து உங்களுக்கு புரியும். அதனாலதான் இவைகளை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். சோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சோன்னா ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, இப்ப அபிமெலேக்கு ராஜாவுக்கு ஒரு தண்டனை கொடுக்கிறாரு. பிரியமானவர்களே, இப்ப அபிமெலேக்கு ராஜாவுக்கு ஒரு விதமான ஒரு தண்டனையை கொடுக்கிறார். அந்த தண்டனையை பத்தி தான் நான் உங்களுக்கு பேச போறேன். திருப்பிக் கொள்ளுங்க. அதே அதிகாரத்துல 17வது வசனத்துல யாராவது வாசிங்க பாப்போம். அதே அதிகாரம் 17வது வசனம். மனைவியாக சாராளை நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கர்ப்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடியால் ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். இப்ப என்ன தண்டனை, என்ன விதமான தண்டனை ஆண்டவர் வந்து அபிமெலேக்கு கொடுக்கிறார் அப்படின்னா, அபிமெலேக்குடைய வீட்டாருடைய கர்ப்பங்களை எல்லாம் ஆண்டவர் அடைச்சிட்டாராம். நல்லா கவனிங்க பிரியமானே. ஆண்டவர் என்ன விதமான ஒரு தண்டனையை கொடுக்கிறார்னா, எல்லா கர்ப்பங்களை, அபிமெலேக்குடைய வீட்டாரின் கர்ப்பங்களை எல்லாம் ஆண்டவர் வந்து அடைச்சிட்டாராம். இப்ப ஆண்டவர் ஒரு கர்ப்பத்தை அடைச்சிட்டாரு அப்படின்னா அந்த கர்ப்பத்துல குழந்தை பிறக்குமா? குழந்தை பிறக்காது. அந்த கர்ப்பத்துக்கு சொந்தமாய் இருக்கிற அந்த ஸ்திரீ வந்து தாயாக மாறுவாளா? மாற மாட்டாரு. இப்ப அபிமெலேக்குடைய வீட்டாரின் கர்ப்பங்கள் அப்படின்னு சொன்னா அபிமெலேக்குடைய மனைவியினுடைய கர்ப்பம் எல்லாம் அடைக்கப்பட்டுச்சு. வசனம் என்ன சொல்லுது? ஆபிரகாம் வந்து வேண்டிக் கொண்டாராம். வேண்டிக் கொண்ட பிறகு ஆண்டவர் என்ன செய்யறாராம்? அபிமெலேக்கின் வீட்டாருடைய கர்ப்பங்களுக்கு எல்லாம் விடுதலை கொடுத்தானா. அது மாத்திரமல்ல, மறுபடி 18வது வசனத்தை வாசிங்கம்மா. ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரியையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம். கவனிங்க. ஆண்டவர் யாரை குணப்படுத்துறாரா? அபிமெலேக்கையும் அவருடைய வீட்டாரையும் அவருடைய வேலைக்காரிகளையும் ஆண்டவர் குணப்படுத்துறாராம். புரியுதுங்களா? அப்ப அபிமெலேக்குடைய வேலைக்காரிகளை ஆண்டவர் குணப்படுத்துறாரு அப்படின்னா அபிமெலேக்குடைய வேலைக்காரிகளுடைய கர்ப்பத்தையும் ஆண்டவர் அடைத்து விட்டார் என்றுதானே அர்த்தம். புரியுதுங்களா உங்களுக்கு நான் சொல்ல வர்றது? அபிமெலேக்குடைய வீட்டாரின் கர்ப்பங்கள் அப்படின்னு சொல்லும்போது பிரியமானே, அபிமெலேக்கிற்கு சம்பந்தப்பட்ட எல்லா பெண்களும், அவனுடைய மனைவியா இருக்கலாம், அவனுடைய அம்மாவா இருக்கலாம், அவனுடைய தங்கச்சா இருக்கலாம், அவனுடைய தங்கச்சி விட்டு கணவன் விட்டு தங்கச்சா இருக்கலாம், இவனுடைய மனைவியினுடைய தங்கச்சா இருக்கலாம். புரியுதுங்களா நான் சொல்றது? வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, அபிமெலேக்குக்கு சம்பந்தப்பட்ட எல்லா பெண்களையும் கர்ப்பங்களை அடைச்சார் ஆண்டவர். அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? அபிமெலேக்கிட வீட்டுல வேலை செய்து கொடுத்து வருகிற வேலைக்காரிகளுடைய கர்ப்பங்களே ஆண்டவர் அடைக்கிறார்னா
அபிமெலேக்கு விட்டு மச்சான் விட்டு மனைவி விட்டு கர்ப்பத்தை ஆண்டவர் அடைக்க மாட்டாரா? அபிமெலேக்குடைய மனைவியுடைய தங்கச்சியுடைய கர்ப்பத்தை ஆண்டவர் அடைக்க மாட்டாரா? புரியுதுங்களா நான் சொல்ல வருது? அதுதான் வசனம் சொல்லுது. அபிமெலேக்குடைய வீட்டாரின் கர்ப்பங்கள், அந்த வீட்டுல எவன் சம்பந்தப்பட்டிருக்கானோ, ரத்த சொந்தமா இருக்கலாம், சொந்த துட்டு சொந்தமா இருக்கலாம், அங்க வேலை செஞ்சு கொடுக்கிற வேலைக்காரிகளா கூட இருக்கலாம், எல்லா பெண்களுடைய கர்ப்பத்தையும் ஆண்டவர் அடைச்சிட்டாராம். புரியுதுங்களா? இப்ப அபிமெலேக்குக்கு சம்பந்தப்பட்ட எல்லா பெண்களுடைய கர்ப்பமும் அடைக்கப்பட்டு விட்டது. ஆண்டவர் அந்த கர்ப்பத்தை அடைச்சிட்டாருன்னா ஆண்டவரே திறந்தாலாம் தவிர அந்த கர்ப்பத்தை வேற யாராலையும் திறக்க முடியாது. ஆண்டவர் கர்ப்பத்தை அடைச்சிட்டாருன்னா அந்த கர்ப்பத்துல குழந்தைகள் பிறக்காது, அந்த சந்ததி வளராது. புரியுதுங்களா நான் சொல்ல வர்றது? அந்த பெண்கள் அந்த பெண்களை திருமணம் முடித்த ஆண்கள் அந்த சந்ததியே வளராரு, அவ்வளவுதான். கர்ப்பத்தை அடைச்சிட்டாரு, குழந்தை பிறக்காது. யாரும் அம்மாவா மாற மாட்டாங்க, யாரும் அப்பாவா மாற மாட்டாங்க, அவங்களுக்கு பிள்ளைகள் பிறக்காது. பிள்ளைகள் பிறந்தாதான் சந்ததி வளரும், சந்ததி வளர்ந்தாதான் அவங்களுடைய ஆசீர்வாதம் பெருகும். புரியுதுங்களா அவங்களுக்கு? ஆண்டவர் என்ன செஞ்சாரு? எல்லா கர்ப்பங்களையும் அடைச்சிட்டாராம். அபிமெலேக்குடைய மனைவியுடைய கர்ப்பத்தை ஆண்டவர் அடைச்சிட்டாரு. இப்ப அபிமெலேக்குடைய மனைவி அம்மாவாக மாற முடியுமா? முடியாது. அபிமெலேக்கு தந்தையாக மாற முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? அபிமெலேக்கு இப்ப யாராவது போயிட்டு கல்யாணம் கட்டாலும் கர்ப்பம் அடைக்கப்பட்டவன் தான் இருக்கும். ஏற்கனவே திருமணம் பண்ணி இருந்த பெண்களுடைய கர்ப்பத்தையும் ஆண்டவர் அடைச்சிட்டாரு. இப்ப அபிமெலேக்கால தகப்பனாக மாற முடியாது. அபிமெலேக்குடைய மனைவி தாயாக மாற முடியாது. ஏன்? ஆண்டவர் கர்ப்பத்தை அடைச்சிட்டாராம். இது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற ஆபிரகாம் என்ன செய்கிறாராம்? 18வது வசனம் சொல்லுது, ஆபிரகாம் ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொண்டானாம். அந்த வேண்டுதலை கேட்டு ஆண்டவர் என்ன செய்யறாராம்? அபிமெலேக்குடைய வீட்டாருடைய கர்ப்பங்களை எல்லாத்தையும் ஆண்டவர் சுகப்படுத்துறாரு. அந்த கர்ப்பங்களுக்கு விடுதலை கொடுக்கிறாரு, அடைத்த கர்ப்பங்களுக்கு விடுதலை கொடுக்கிறாரு. யாருடைய ஜெபத்தை கேட்டா? ஆபிரகாமுடைய ஜெபத்தை. இப்ப ஆபிரகாம் ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொண்டார் அப்படின்னு சொல்லும்போது ஆபிரகாம் என்ன வேண்டிக் கொண்டிருப்பாரா இருக்கும்? ஆண்டவரே, இந்த தேசத்துலதான் இவ்வளவு ஒரு மோசமான ஒரு ராஜா ஆண்டவரே, அடுத்த தேசத்துக்கு நான் போகும்போது சரி நல்ல ஒரு ராஜாவா இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த தேசத்துல இருந்து அந்த தேசத்துக்கு நான் போகும்போது ஆண்டவரே என்னால நடந்து போக முடியாது ஆண்டவரே, நல்ல ஒட்டகங்களை கொடுங்க, நல்ல கழுதைகளை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த தேசத்துல போயிட்டு கூடாரம் போறதுக்கு நல்ல பெரிய பெரிய கூடாரம் போடுறதுக்கு இடத்தை கொடுங்க ஆண்டவரே. அந்த தேசத்துல போயிட்டு 3 நேரம் நான் நான்வெஜ் சாப்பிடணும் ஆண்டவரே, வெஜ்ஜே சாப்பிடக்கூடாது ஆண்டவரே கொடுங்க ஆண்டவரே. இப்படியா ஆபிரகாம் கொண்டான்? இல்ல, ஆபிரகாம் கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டானாம். ஆண்டவர் கர்ப்பங்களுக்கு விடுதலை கொடுத்தான். அப்ப ஆபிரகாம் என்னத்தை வேண்டிக் கொண்டாரு? ஆண்டவரே, அபிமெலேக்குடைய வீட்டாருடைய கர்ப்பங்களுக்கு விடுதலை கொடுங்க, அபிமெலேக்குடைய மனைவியுடைய கர்ப்பத்துக்கு விடுதலை கொடுங்க, அபிமெலேக்கு தந்தையாக மாறட்டும், அபிமெலேக்குடைய மனைவி தாயாக மாறட்டும், அந்த பெண்கள் தாயாக மாறட்டும், அவர்களுக்கு நல்ல குழந்தைகள் பிறக்கட்டும், அந்த கர்ப்பத்துல குழந்தைகள் பிறந்து அந்த சந்ததி வளரட்டும், அந்த பெண்கள் எல்லாம் தாயா மாறட்டும், அந்த பெண்களை திருமணம் முடித்த நபர்கள் அவர் ஆண்கள் எல்லாம் தந்தையாக மாறட்டும், தாய்க்கு தகப்பனு நல்ல குழந்தை பிறக்கட்டும், அபிமெலேக்கு ராஜாவுக்கு விடுதலை கொடுங்க, அவன் தகப்பனா மாறட்டும், இவன் தாயா மாறட்டும். இப்படிதான் ஜெபிச்சிருப்பாரு. கர்ப்பங்களுக்காக தான் ஜெபிச்சிருப்பாரு. அந்த கர்ப்பங்கள்ல வரப்போற குழந்தைகளுக்காக ஜெபிச்சிருப்பாரு. அந்த சந்ததி வளரட்டும்னு ஜெபிச்சிருப்பாரு. அபிமெலேக்கு அப்பாவாக தந்தையாக மாறட்டும்னு ஜெபிச்சிருப்பாரு. அபிமெலேக்குடைய மனைவி தாயாக மாறட்டும் அப்படின்னு தான் ஜெபிச்சிருப்பாரு. அந்த ஜெபத்தை, அந்த வேண்டுதலை, ஆபிரகாமுடைய வேண்டுதலை தேவன் கேட்டு என்ன செஞ்சாரா? அபிமெலேக்குடைய வீட்டாரின் கர்ப்பங்கள், வேலைக்காரருடைய கர்ப்பங்கள் எல்லாத்துக்கும் விடுதலை கொடுத்துட்டாராம். இதோட இந்த அதிகாரம் முடிஞ்சிருச்சு. இப்ப நான் ஒருவேளை கற்பனைக்குங்க, இப்ப அந்த இடத்துல அபிமெலேக்கு ராஜாவுக்கு பதிலாக நான் இருக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்க. இப்ப இது எல்லாவற்றையும் நான் செஞ்சிட்டேன் ஆபிரகாமுக்கு. ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு தண்டனை எனக்கு கொடுத்துட்டாரு. இப்ப ஒரு புறம் இப்படிப்பட்ட தண்டனை எல்லாத்தையும் நான் பெற்றுக் கொண்டு இருக்கேன். எங்களுடைய வீட்டுல இருக்க கர்ப்பங்கள் எல்லாம் அடைக்கப்பட்டுச்சு. அந்த இடத்துல இருந்து ஆபிரகாம் அப்படியே பார்த்து கொண்டு இருக்கிறாரு. பார்த்து கொண்டு எனக்காக ஜெபிக்கிறார். ஆண்டவரே, லோகிக்கு ஆண்டவரே, சுவாமி ஆண்டவரே, அந்த குடும்பத்துல இருக்க பெண்களுக்கு விடுதலை கொடுங்க, அந்த கர்ப்பத்துக்கு விடுதலை கொடுங்க, அவங்க தந்தையாக மாறட்டும், அவங்க தாயாக மாறட்டும், அந்த கர்ப்பத்துல குழந்தைகள் பிறக்கட்டும், அப்படின்னு எல்லாம் குழந்தைகளுக்காக கர்ப்பங்களுக்காக அப்படியே ஆபிரகாம் ஜெபிச்சு கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்க கற்பனைக்கு. இதெல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டே இருக்கேன். பார்த்து கொண்டே இருந்து நான் என்ன தெரியுமா, ஜெபம் முடிஞ்ச பிறகு ஆபிரகாம் கிட்ட போயிட்டு கேட்பேன், ஆபிரகாமே, நீங்க எனக்காக ஜெபிச்சீங்களா? நான் அப்பாவாக மாறட்டும் ஜெபிச்சீங்களா? என்னுடைய மனைவி தாயாக மாறட்டும் ஜெபிச்சீங்களா? என்னுடைய மனைவியுடைய கர்ப்பத்துல குழந்தைகள் பிறக்கட்டும் அப்படின்னு ஜெபிச்சீங்களா? அந்த கர்ப்பத்துக்காக நீங்க ஜெபிச்சீங்களா? என் வீட்டாருடைய பெண்களுடைய கர்ப்பத்துக்காக ஜெபிச்சீங்களா? நீங்க அந்த கர்ப்பத்துல குழந்தைகள் பிறக்கட்டும்னு நீங்க ஜெபிச்சீங்களா? நான் அப்பாவாகட்டும், என்னுடைய மனைவி அம்மாவாகட்டும் நீங்க ஜெபிச்சீங்களா? ஆபிரகாம், ஏன் ஆபிரகாம் இப்படி எல்லாம் ஜெபிக்கிறீங்க? நீங்களே இன்னும் அப்பாவாகல, நான் அப்பாவாகட்டும்னு நீங்க ஏன் ஜெபிக்கிறீங்க ஆபிரகாம்?
உங்க மனைவி சாராலே இன்னும் கர்ப்பமாகல, நீங்களே கணவன் மனைவியா தான் வந்திருக்கீங்க. உங்க 2 பேருக்கு இவ்வளவு வயசாகி இன்னும் குழந்தை இல்ல, இன்னும் குழந்தை இல்லாம தான் இங்க வந்திருக்கீங்க. உங்களுக்கே குழந்தை இல்ல, எங்களுக்கு குழந்தை பிறக்கணும்னு ஏன் ஆபிரகாம் ஜெபிக்கிறீங்க? நீங்க உங்க மனைவியுடைய கர்ப்பத்திலேயே இன்னும் எந்த ஒரு கனியும் இல்லை, எந்த ஒரு குழந்தையும் இல்லை, எந்த ஒரு பலனும் இல்லை, எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்ல. உங்க மனைவியுடைய கர்ப்பத்திலேயே இன்னும் எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் காணாத நீங்க என் மனைவியுடைய கர்ப்பத்துக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களா ஆபிரகாம்? கேட்டிருப்பேங்க நான் அப்படி. நல்ல வேளை கர்த்தர் இந்த நேரம் இணைய படைக்கல, ஆண்டவர் என்னை இங்க வச்சாரு, அபிமேகம் அங்க வச்சாரு. புரியுதுங்களா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றா பிரியமானே? நல்லா கவனிங்க. அபிமெலேக்கு ராஜா ஆண்டு கொண்டிருக்கிற கேரார்ல வந்து ஆபிரகாம் தங்கும் பொழுது ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் இன்னும் குழந்தைகள் இல்ல. சாராள் இன்னும் தாயா மாறல, ஆபிரகாம் இன்னும் தகப்பனா மாறல. இவர்களை வந்து அம்மா அப்பான்னு கூப்பிடுறதுக்கு ஒரு குழந்தை இல்ல. சாராளுடைய கர்ப்பத்துல இன்னும் ஆபிரகாம் வந்து எந்த ஒரு குழந்தையுமே பார்க்கல. தங்களுக்கே இந்த ஆசீர்வாதம் இல்லாத போது, தங்களுடைய கர்ப்பத்திலேயே எந்த ஒரு கனியையும் இவர்கள் பார்க்காத போது, தாங்களே இன்னும் தாயாக தகப்பனாக மாறாமல் இருக்கிற அந்த பட்சத்துல ஆபிரகாம் வந்து அபிமெலேக்கை பார்த்து ஜெபிக்கிறார். ஆண்டவரே, அபிமெலேக்கு அப்பாவாகட்டும், அந்த கர்ப்பத்துல குழந்தை பிறக்கட்டும், அவனுடைய மனைவியுடைய கர்ப்பத்துல குழந்தை பிறக்கட்டும், அந்த பெண்களுடைய கர்ப்பத்துல. ஆனா இவனுக்கே இல்ல, ஆனா இவர் என்ன பண்றாரு? அவங்களுக்காக ஜெபிக்கிறாரு. இவரே இன்னும் தந்தையா மாறல, ஆனா இவர் எப்படி ஜெபிக்கிறாரு? ஆண்டவரே, அபிமெலேக்கு அப்பாவாகட்டும். தம்பி, நீங்களே இன்னும் அப்பாவாகல ஆபிரகாம். அபிமெலேக்குடைய மனைவியை பார்த்து அந்த அபிமெலேக்குடைய மனைவி வந்து நல்ல குழந்தையை பெற்று அவ தாயா மாறட்டும், இந்த கர்ப்பத்துல குழந்தை பிறக்கட்டும். ஆபிரகாம், உங்க மனைவியுடைய கர்ப்பத்திலே இன்னும் குழந்தை இல்ல ஆபிரகாம். அந்த கர்ப்பத்திலே இன்னும் நீங்க குழந்தைய பார்க்கல. உங்க மனைவியே இன்னும் அம்மாவா மாறல, தாயா மாறல. அபிமெலேக்குடைய மனைவி தாயாக மாற வேணும். நீங்க எப்படி ஜெபிக்கீங்க ஆபிரகாம்? புரியுதுங்களா நான் உங்களுக்கு சொல்ல வர்றது? இப்படி ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்குன்னா பிரியமானே, இப்படி ஜெபிக்க கொஞ்ச நேரத்துல முடிச்சிடுறேன். நான் முக்கியமான அந்த கருவை நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சிடுறேன். இப்படி ஜெபிக்க ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அந்த ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் அபிமெலேக்குடைய வீட்டாரை கர்ப்பத்துக்கு எல்லாம் விடுதலை கொடுத்துட்டாராம். விடுதலை கொடுத்த உடனே அந்த 18வது அதிகாரத்தோட அந்த வசனத்தோட அந்த அதிகாரம் முடிஞ்சிருச்சு. ஆனால் கர்த்தர் செய்த மகா பெரிய காரியம் என்ன தெரியுமா பிரியமானே? அடுத்த அதிகாரம், அதாவது 20வது அதிகாரம் 18வது வசனத்துல ஆபிரகாம் ஜெபிக்கிறாரு. ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் அபிமெலேக்குடைய குடும்பங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. அந்த அதிகாரம் அந்த வசனத்தோட முடிஞ்சிருச்சு. ஆனால் அடுத்த அதிகாரம் 1வது வசனத்துல கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, இப்ப வாசிங்கம்மா 21வது அதிகாரம் 1வது வசனத்தை. கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். என்ன நடக்குது எல்லாம் கவனிங்க பிரியமானே. ஹல்லேலூயா, ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம். என்ன நடக்குன்னா, ஒரே ஜெபங்க. அந்த ஒரே ஜெபத்துல ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, ஆபிரகாம் வந்து அபிமெலேக்குடைய குடும்பத்துக்காக அந்த கருக்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, அவன் தந்தையாக இவள் தாயாக மாறட்டும் அப்படின்னு ஜெபிக்கும் பொழுது, அந்த ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அபிமெலேக்குடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறாரு. இது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் அடுத்த வசனத்துல என்ன செய்யறாராம், அடுத்த செகண்டே சாராள் பேர்ல கடாட்சம் மாறாராம். அடுத்த செகண்டே தாம் சொல்லி இருந்தபடியே என்ன சொல்லி இருந்தாரு? நீங்க வாட்சி பார்க்கலாம். 16, 17, 18, 15வது அதிகாரங்களை வாட்சி பார்க்கலாம். ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் சொல்லி இருந்தாரு, நீ தகப்பனா மாறுவ, உன்னுடைய மனைவி தாயா மாறுவார், எல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லி இருந்தாரு. ஆனா எப்ப நடக்கும் எல்லாம் சொல்லலைங்க. கவனிங்க. உங்களுக்கு குழந்தை பிறக்கும், ஆண் குழந்தை பிறக்கும், ஈசாக்குன்னு பேர் வைப்ப, இதெல்லாம் நடக்கும் தம்பி. ஆனா எப்ப நடக்கும்ன்றத ஆண்டவர் சொல்லல. புரியுதுங்களா? இதெல்லாம் நடக்கும்னு சொன்னாரு, எப்ப நடத்துவேன்னு ஆண்டவர் சொல்லல. ஆனா ஆண்டவர் இப்ப நடத்துறாரு. ஏன் நடத்துறாரு? ஹல்லேலூயா, ஏன் நடத்துறாரு? ஆபிரகாம் வந்து அபிமெலேக்குக்காக ஜெபிக்கிறான். அந்த ஒரே ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அந்த ஒரு ஜெபத்துல அபிமெலேக்கை ஆசீர்வதிக்கிறாரு. இந்த பக்கம் ஆபிரகாமே ஆசீர்வதிக்கிறார். அந்த பக்கம் அபிமெலேக்குடைய மனைவியினுடைய கர்ப்பத்தையும் ஆசீர்வதிக்கிறாரு. இந்த பக்கம் ஆபிரகாமுடைய சாராளுடைய கர்ப்பத்தையும் ஆசீர்வதிக்கிறாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுதுங்களா? ஆபிரகாமுக்கே ஒண்ணும் இல்லாத பட்சத்துல, ஆபிரகாமே அந்த ஆசீர்வாதத்தை இன்னும் அனுபவிக்காத நேரத்துல ஆபிரகாம் என்ன செய்யறாருன்னா, அவங்களுக்காக ஜெபிக்கிறாரு. புரியுதுங்களா? பிசாசு வந்து சொல்லுவான், என்ன சொல்லுவான் தெரியுமா? இப்ப உங்களுக்கு சொல்லுவான், இப்ப உங்களுக்கு புரியும் நான் சொல்ல போற காரியம். டேய் தம்பி, உனக்கே இல்ல ராஜாதி, உனக்கிட்டே இல்ல, உனக்கிட்டயே பணம் இல்ல, உங்களுக்கு பணம் கிடைக்கட்டும்னு நீ ஏன் ஜெபிக்கிற? நீ ஏன் கடனாளியா இருக்க? அவனுடைய கடன் போகட்டும்னு நீ ஏன் ஜெபிக்கிற?
உனக்கே இங்க சுகர் இருக்குது, அவன் சுகர் போட்டோன்னு நீ ஏன் ஜெபிக்கிற? உனக்கே இங்க பிபி இருக்குது, அவன் பிபி குறையட்டும்னு நீ ஏன் ஜெபிக்கிற? உனக்கே சொந்த வீடு இல்லாம கூலி வீட்டுல இருக்க, அவனுக்கு சொந்த வீடு கிடைக்கணும்னு நீ ஏன் ஜெபிக்கிற? உனக்கே இன்னும் திருமணம் ஆகல, அவங்களுக்கு திருமணம் ஆகட்டும்னு நீ ஏன் ஜெபிக்கிற? நீ திருமணமாகி உங்களுக்கே இன்னும் குழந்தை இல்லை மிஸ்டர், அவங்களுக்கு குழந்தைங்க பிறக்கட்டும்னு நீங்க ஏன் ஜெபிக்கிறீங்க? ஜெபிக்காதீங்க இப்படின்னு பிசாசு சொல்லுவான் பிரியமல்ல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? உன் இடுப்பு வலி போனோம்னா அடுத்தவனுடைய இடுப்பு வலிக்காக ஜெபி. உன் சுகர் கம்மியானோம்னா அடுத்தவனுடைய சுகருக்காக ஜெபி. உன் பிபி கம்மியானோம்னா அடுத்தவனுடைய பிபி கம்மியாகணும்னு ஜெபி. உனக்கு திருமணம் ஆகணும்னா அடுத்தவனுக்கு நல்ல எவனுக்கெல்லாம் திருமணம் ஆகலையோ அவனுக்கெல்லாம் திருமணம் ஆகணும்னு ஜெபி. உனக்கு நல்ல நல்ல குழந்தைங்க பிறக்கணும், திருமணமாகி குழந்தைங்க பிறக்கல அப்படின்னா அடுத்தவன் எவனாவது திருமணமாகி குழந்தை பிறக்கலையா அவனுக்கு குழந்தைகள் பிறக்கணும்னு ஜெபி. உனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படியா, எவனுக்கெல்லாம் வேலை இல்லையோ அவனுக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்கணும்னு ஜெபி. கர்த்தர் என்ன செய்வாரு? அவனை ஆசீர்வாதிப்பாரு, உன்னையும் ஆசீர்வாதிப்பாரு. அதை விட்டு ஆண்டவரே எனக்கும் இல்லையா ஆண்டவரே, நானே இன்னும் அப்பாவாலே ஆண்டவரே எனக்கிட்டே இந்த கஷ்டம் இருக்கும்போது அவனுக்காக எப்படி ஆண்டவரே நான் ஜெபிக்கிறது? நானே எவ்வளவு நொந்து நூலாவே அடிப்பட்டு இப்படி கிடக்குறேன், அவன் நல்லா ஆசீர்வாதமா இருக்கணும்னு நான் எப்படி ஆண்டவரே ஜெபிக்கிறது? என் குடும்பத்திலே சந்தோஷம் இல்ல, என் குடும்பத்திலே சமாதானம் இல்ல, என் குடும்பமே இங்க தொங்கி ஊசலாடி இருக்கு, அவன் குடும்பத்தை எப்படி ஆண்டவரே நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறது? இப்படி ஒரு உணர்வு வருங்க. இப்படி எங்க மனசு சொல்லுங்க, ஏ உனக்கிட்டே இல்ல, நீயே கடனாலாம் இருக்க, அவன் கடனுக்காக நீயே ஜெபிக்கிற. உடம்புலயே 1008 வியாதி இருக்கு, அவன் வியாதி போட்டுன்னு நீயே ஜெபிக்கிற. இது பிசாசு கொண்டு வருகிற உணர்வு பிரியமானவர்களே. அதை விட்டுருங்க, அதை எடுத்து போட்டுருங்க. ஆபிரகாம் இங்க என்ன செய்யறாருன்னா, தனக்கிட்டயே இவ்வளவு பிரச்சனை, தானே அந்த ஆசீர்வாதத்தை இன்னும் அனுபவிக்காத நேரத்துல இவன் என்ன செய்யறாரா? அபிமெலேக்காக ஜெபிக்கிறாரு. இப்ப இது எல்லாத்தையும் விட ஈஸியான ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்ற, ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்ற, உங்களுக்கு புரிஞ்சிடும். யோபு என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய எல்லா குழந்தைகள் எல்லாத்தையும் இழந்துட்டாரு. வாசிங்க பாப்போம், யோபு 42வது அதிகாரம் 10வது வசனம். சீக்கிரமா வாசிங்க பாப்போம். யோபு 42வது அதிகாரம் 10வது வசனம். தமிழ் வேதத்துல 671வது பக்கம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபு இருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு ஒரே வசனங்க. யோபுடைய எல்லா நிலைமையும் மாறிடுச்சு. யோபு என்ன செய்யறாரா? தன்னுடைய நண்பர்களுக்காக வேண்டிக் கொள்கிறாராம். இப்ப தன்னுடைய நண்பர்களுக்காக யோபு வேண்டிக் கொள்ளுங்க இருக்கும் பொழுது யோபு வந்து அப்படியே நல்லா ஹாயா இருக்கிறாரு அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. தன்னுடைய பிள்ளைங்க எல்லாம் செத்து போயிருச்சு, தன்னுடைய சொத்து பத்தெல்லாம் அவனை விட்டு போயிருச்சு, தன்னுடைய ஆஸ்தி எல்லாம் போயிருச்சு, தன்னுடைய சந்தோஷம் சமாதானம் நிம்மதி எல்லாம் உடைஞ்சு போயிருச்சு. இது மாத்திரமல்ல, உடம்பு முழுக்க அவனுக்கு புண்ணு, சிரட்டை எடுத்து அந்த புண்ணு அப்படியே சொரிஞ்சுக்கிட்டு ஒரு மூளையில உட்கார்ந்து இருக்கான். உடம்புலையும் காயம், உடம்புலையும் வருத்தம், மனசுக்கும் வருத்தம். இவ்வளவு வருத்தத்தோட அப்படி உட்கார்ந்து இருக்கும் பொழுது சரி ஆறுதல் சொல்ற மனைவி வந்து, சரிங்க இதெல்லாம் நடந்துருச்சுங்க, கர்த்தர் ஏதாவது பண்ணுவாருங்க, கர்த்தர் கொடுப்பாருங்க, கர்த்தர் சுகப்படுத்துவாருன்னு மனைவி ஏதாவது ஆறுதல் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா அது வந்து என்ன சொல்லுதுன்னா, யோபு மிஸ்டர் யோபு, நீங்க தேவனை தூச்சிட்டு ஜீவனை விட்டுருங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனை நீங்க தூச்சிட்டு நீங்க சூசைட் பண்ணிட்டு செத்து போங்க யோபு அப்படின்னு. அதாவது மனைவி, புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப மனைவி கிட்ட இருந்து ஒரு ஆறுதல் வரல, அதுதான் ஏதாவது ஆறுதல் சொல்லணும்னு பார்த்தா அது வந்து என்ன சொல்றது, நீங்க சூசைட் பண்ணிட்டு செத்து போயிரு யோபு அப்படின்னு. அப்ப மனைவி உயிரோட இருந்தும் பிரச்சனை இல்லை, எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, தன்னுடைய குழந்தைங்க எல்லாம் இறந்துருச்சு, எல்லாமே யோபு விட்டு போயிருச்சு. புண்ணு உடம்புல சிரட்டையில சொல்லிக்கிட்டு என்ன செய்யறான், ஆண்டவரே இந்த புண்ணை இல்லாம ஆக்குங்க, என் மனைவிய மாத்துங்க, என் நிலைமைய மாத்துங்க, சொத்து பத்தெல்லாம் திரும்பி வரட்டும், எனக்கு சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, இப்படியா ஜெபிக்கிறாரு? இது எதுவுமே ஜெபிக்கலைங்க. அவரு சிரட்டையில சொல்லிக்கிட்டு என்ன பண்றாருன்னா, தன்னுடைய நண்பர்களுக்காக வேண்டிக் கொள்றாராம். யோபுட்ட கேட்கலாம் தானே, நீயே உடம்பு முழுக்க சொறி வந்து நீ சிரட்டையில சொல்லிட்டு உட்காந்துருக்க, அப்புறம் என்ன உன் நண்பனுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க யோபு? உங்க பிள்ளைங்களே செத்து போயிருச்சு, உங்க பொண்டாட்டியே நீ சூசைட் பண்ணிட்டு சாவு அப்படின்னு சொல்லிருச்சு, நீங்க எப்படி அவன் குடும்பத்துக்காக நீங்க ஜெபிக்கலாம்? யோபுட்ட கேட்க முடியுமா? முடியாதா? ஆனா கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, அந்த ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் ஒரே வசனங்க. அடுத்த வசனத்துக்கு எல்லாம் கர்த்தர் போகல, டைம் எல்லாம் எடுக்கலைங்க. ஒரே வசனம். கர்த்தர் என்ன செய்யறாரு, யோபுடைய ஜெபத்தை கேட்டு சிறையிருப்பை மாத்தினாரா. யாரோட சிறையிருப்பு? யோபுடைய சிறையிருப்பை மாற்றி இழந்தது எல்லாத்தையும் ஆண்டவர் டபுளா ட்ரிபிளா அப்படியே 10 மடங்கு 1000 மடங்கு கொடுத்துட்டாருங்க. அதுக்கு பிறகு போகும்பொழுது எல்லாம் ஒரே ஜெபம். புரியுதுங்களா? ஆபிரகாம் எந்த நிலைமை இருந்தாலும், யோபு எந்த நிலைமை இருந்தாலும் அதே நிலைமையில சில நேரம் நாங்களும் இருப்போம். ஆனா மனசு, எங்களுடைய உணர்வு, பிசாசு எங்களுக்கு என்ன தெரியுமா சொல்லுவான்? ஜெபிக்காத, அவனுக்காக ஜெபிக்காத, அவனுக்காக பண்ணாத, ஏன்னா நீயே இந்த நிலைமையில இருக்க, நீயே செருப்பு கூட இல்லாம இருக்க, அவனுக்கு செருப்பு கிடைக்கணும், நீயே ஜெபிக்கிற. புரியுதுங்களா? இது எனக்கு சொன்னதுங்க.
இது எனக்கு ஒரு ஊழியக்காரர் எனக்கு சொல்லி கொடுத்தது. நீயே செருப்பு இல்லாம இருக்க, நீ முதல்ல நல்ல செருப்பா வாங்கி போடு, நல்ல ஷூவா வாங்கி போடு, அப்புறம் அடுத்தவங்களுக்கு செருப்பு கிடைக்கணும் நீ ஜெபி. எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்த காரியம். நான் கொஞ்ச நாள் இதை நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த வசனங்கள் தெரிந்த பிறகுதான் நான் இப்படி ஜெபிக்க ஆரம்பிச்சேன். புரியுதுங்களா? அதனால சுருக்கமா நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, உங்க நோய் போகணும்னா அடுத்தவனுடைய நோய்க்காக ஜெபிங்க. ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஒரே ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் அந்த பக்கம் அபிமெலேக்கையும் ஆசீர்வதிக்கிறாரு. டிலே எல்லாம் பண்ணல. அடுத்த அதிகாரம் அடுத்த வசனத்துல சாரானையும் ஆசீர்வதிச்சிட்டாரு. ஆண்டவருக்கு தெரியும் எந்த அதிகாரத்துக்கு பின்பதாக எந்த அதிகாரத்தை வைக்க வேண்டும், எந்த வசனத்திற்கு பின்பதாக எந்த வசனத்தை வைக்க வேண்டும் என்று ஆண்டவருக்கு தெரியும், ஆவியானவருக்கு தெரியும். அதனாலதான் எல்லாம் அடுத்தடுத்து வச்சிருக்காரு. அதனாலதான் யோபு ஆசீர்வதிச்ச ஆண்டவர் அந்த ஜெபத்தை ஒரே வசனத்துல காண்பிச்சார். புரியுதுங்களா? ஜெபிச்சுக்கிறப்ப எங்களை ஆசீர்வதிச்சுதான். இது தவறுன்னு நான் சொல்ல வரல, இது சரிதான். நான் என்ன சொல்ல வரேன்னா, சில நேரம் எங்களால மத்தவங்களுக்கு ஜெபிக்க முடியாது. ஏன் தெரியுமா? எங்க உடம்புலயே ரொம்ப நோய் இருக்கும் பொழுது மத்தவங்களுக்காக நாங்க ஜெபிக்க மாட்டோம். மத்தவங்களுடைய சுகத்துக்காக நாங்க ஜெபிக்க மாட்டோம். ஆரம்பத்துல ஊழியத்துக்குள்ள வந்த ஆரம்பத்துல நானும் அப்படிதான். என்னுடைய சரீரத்துல வந்து ஆபரேஷன் எல்லாம் பண்ணிருக்குது. இந்த ஆபரேஷன் பண்ணி இருக்கிற நேரத்துல ஆரம்பத்துல வந்து நான் மத்தவங்களுடைய சுகத்துக்காக நான் ஜெபிப்பது கிடையாது. சாட்சி எங்களுடைய அம்மா இருக்கிறாங்க லைன்ல. நான் ஜெபிக்க மாட்டேன். ஏன் தெரியுமா ஜெபிக்க மாட்டேன்? என் உணர்வு என்ன தெரியுமா சொல்லும், லோகி உனக்கே கட்டி வந்துச்சு, உனக்கே ஆபரேஷன் நடந்துச்சு, உனக்கே எப்படி நோய் இருக்கும் பொழுது நீ எப்படா அடுத்தவனுடைய விசுவாசினுடைய சுகத்துக்காக ஜெபிப்ப? என் உணர்வு சொல்லும். என்னுடைய அப்படியே பிசாசு பேசும். ஆனால் அதற்கு பிறகுதான் நான் யோசிச்சேன். கர்த்தர் கற்றுக் கொடுத்தார் ஒரு காரியத்தை. என்னன்னா, உன் நோய் போகணும்னா அடுத்தவன் நோய்க்காக ஜெபி. உனக்கு சொந்த வீடு வேணுமா, சொந்த வீடு இல்லாதவனுக்காக ஜெபி. உன் பிள்ளைங்களுக்கு நல்ல திருமணம் ஆகணுமா, எந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் திருமணம் ஆகலையோ அவங்களுக்கு திருமணம் ஆகணும்னு ஜெபி. உனக்கு வந்து நல்ல குழந்தைகள் பிறக்கணுமா, குழந்தைகள் இல்லாதவங்களுக்காக ஜெபி. நல்ல பிசினஸ், உன் பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படணுமா, எவனுடைய பிசினஸ் எல்லாம் அப்படியே டல்லா போதும் அந்த பிசினஸ்க்காக ஜெபி. புரியுதுங்களா? உன் கர்ப்பத்துக்கு ஆசீர்வாதம் வேணுமா, அடுத்தவனுடைய கர்ப்பத்துக்காக ஜெபி. உனக்கு வந்து எல்லாம் ரெட்டத்தனையா கிடைக்கணுமா, எவனுக்கெல்லாம் இல்லையா அவனுடைய சிறையிருப்புக்காக ஜெபி. ஆமா, நானே சிறையிருப்புல இருக்கனே ஆண்டவரே, அடுத்தனுடைய சிறையிருப்புக்காக எப்படி ஜெபிக்கிறதெல்லாம் கேட்காதீங்க. நீங்க சிறையிருப்புல இருந்துகிட்டு அடுத்தனுடைய சிறையிருப்புக்காக ஜெபிங்க. கர்த்தர் உங்க சிறையிருப்பை மாற்றுவாரு. புரியுதுங்களா? இதுதாங்க கர்த்தர் ஆபிரகாம் ஆசீர்வதித்த விதம். இதுதான் யோபு ஆண்டவர் ஆசீர்வதித்த ஜெபம். அதனால மனிதர்கள் கூடாக சில நேரம் உங்களுடைய உணர்வுகள் கூடாக பிசாசு அப்படியே உணர்த்துவான். உனக்கிட்டே இல்ல, ஜெபிக்காத அவங்களுக்காக. உனக்கிட்டே இல்ல, நீயே கஷ்டப்பட்டு இருக்க, நீயே கடனாளியா இருக்க, அவன் கடனுக்காக எல்லாம் ஜெபிக்காதெல்லாம் சொல்லுவான். ஆனா நீங்க அப்படி நினைக்காதீங்க. உங்க கடன் போகணும்னா அடுத்தவனுடைய கடனுக்காக ஜெபிங்க. நீங்க தலை தூக்கணும்னா அடுத்தவன் தலை தூக்கணும்னு ஜெபிங்க. ஊராம்புள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானா வளருமா, இது வந்து உலக பழமொழிங்க. ஆனா கர்த்தர் சொல்றது என்ன தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்ச உங்க சபையில இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. அடுத்தவங்களுடைய மகள் பிள்ளைங்களுக்காக ஜெபிங்க. அவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. உங்க பிள்ளை வந்து தானா வளரும், கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. புரியுதுங்களா? அடுத்தவங்க குடும்பத்துல சந்தோஷமா இருக்கட்டும், சமாதானம் இருக்கட்டும் ஜெபிங்க. உங்க குடும்பத்துல ஆண்டவர் சந்தோஷத்தை, சமாதானத்தை, ஆண்டவர் ஐக்கியத்தை கட்டளையிடுவார். அடுத்தவனுடைய கணவன் மனைவி அவங்க வந்து சந்தோஷம், சமாதானம், நிம்மதியா இருக்கட்டும்னு ஜெபிங்க. கணவன் மனைவியா இருக்கிற நீங்க சந்தோஷம், சமாதானம், ஐக்கியமா நீங்க ஜீவிப்பீங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இதுதாங்க ஆபிரகாம் மூலமா, யோபு மூலமா கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம். ஆகவே உங்களுடைய இந்த தவறான உணர்வுகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. பிசாசு வந்து மற்றவங்க மூலமா எல்லாம் வந்து அப்படி போட்டு குழப்பமா அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. இந்த வார்த்தைகளை பிடிச்சு கொள்ளுங்க. இந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டுதான் நாங்க ஜெபிக்கிறோம், நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு எங்களை இன்னும் ஆசீர்வதித்துக் கொண்டே வர்றாரு. அநேக சாட்சிகள் இருக்கு, பகிர்ந்து கொள்ள டைம் இல்ல. அவை இவைகளை பிடித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு.